friends, welcome back to my channel Soumya's Castle. இது ஒரு வீக்கெண்ட் vlog தான். மந்த்லி groceries வாங்கலான்னு டிமார்ட் தான் கிளம்பிட்டோம். சாட்டர்டே ரெகுலராகவே எனக்கு ஹாஃப் டே காலேஜ் இருக்கும். ஸோ காலேஜ் முடிஞ்சு ரிட்டன் வீட்டுக்கு வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மாதிரி தான் கிளம்பணும். பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் சாட்டர்டே ஈவினிங் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். பாருங்கள், இந்த டிராஃபிக்கில் தான் நாங்களும் நல்லா மாட்டிக்கிட்டோம். டிமார்ட் என்னமோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தான். பட் அதை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு நியர்லி எங்களுக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. டிராஃபிக் என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான். பட் அன்எக்ஸ்பெக்டடாக அன்றைக்கி டிமார்ட்டில் அவ்வளோ ரஷ்ஷு. கார் பார்க் பண்ணுறதுக்கு கூட பிளேஸ் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் அது மூவ் ஆகவே இல்லை. ஸோ பிளானை ஸ்கிப் பண்ணிவிட்டு சண்டே பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். சண்டே மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ ரஷ் இருக்காது. பட் நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு சண்டேனா நெக்ஸ்ட் வீக்குக்கான ப்ரிப்பரேஷன்ஸ், ஹவுஸ் ஆர்கனைசிங், க்ளீனிங்னு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்துட்டு ஷாப்பிங் வேண்டாமேன்னு நினச்சேன். பட் என்னோடய பிளான் சொதப்பிடுச்சு. இனி நம்ம சண்டே தான் போய் ஆகணும். சரி, வெளியே வந்தாச்சு. அப்படியே மாலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபீனிக்ஸ் மாலுக்கு தான் வந்திருந்தோம். யூஸ்வலாகவே மாலுக்கு எல்லோரும் போகிறாங்கன்னா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு போவாங்க, ஷாப்பிங்க்கு போவாங்க, அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங்காவது பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ஷாப்பிங்கும் பண்ண மாட்டோம், விண்டோ ஷாப்பிங் கூட பண்ண மாட்டோம். எங்களோட ஒரே டெஸ்டினேஷன் என்னன்னா ப்ளே ஸ்டேஷன் தான். எங்கள் பையன் எங்களை டைரெக்டாக அந்த ஃப்ளோருக்கு தான் கூட்டிகிட்டு போவான். ஸோ ப்ளே ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு. வந்ததும் கார்டை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அவன் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் சின்ன வயசில் இருந்தப்போவெல்லாம் நாங்கள் இப்படி ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தைங்கள்லாம் விளையாடணுன்னா கோயம்புத்தூரில் வஉசி பார்க் இருக்குது, அங்கே போவோம். ஆனால் அங்கேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல், ஸ்லைடு, சீசா அந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய விளையாடணும்னு நினச்சானா எக்ஸிபிஷன், ஜெயில் கிரவுண்டில் வந்து எக்ஸிபிஷன் போடுவாங்க. அங்கே தான் எங்கள் அப்பா எங்களை கூட்டிகிட்டு போவார். அதுவும் வந்து நம்ம நினச்ச டைமெல்லாம் போக முடியாது. ஸோ எய்தர் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வெக்கேஷன் டைம் இல்லைன்னா ஆனுவல் எக்ஸாம் வெக்கேஷன் டைமில் மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்கும். ஆனால் இந்த பசங்கள்லாம் எவ்வளோ லக்கி பாருங்கள். இவங்களுக்கு எந்த நேரம் நினச்சாலும் ப்ளே ஸ்டேஷன் போகணுன்னாலும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அவன் விளையாண்டு முடித்ததும் நாங்கள் அப்படியே கீழே வந்தோம். ஒரு மியூசிக் கான்சர்ட் ஒன்று போயிட்டுருந்துச்சு. சரி, அதை கொஞ்சம் நேரம் பார்க்கலாமேன்னு நாங்கள் அங்கே தான் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்சம் என் பையன் விளையாண்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். சரி, நைட் ஆகிடுச்சு. ஸோ டின்னரை வெளியவே முடிச்சுக்கலான்னு A2Bக்கு தான் போயிருந்தோம். ஸோ A2B போயிட்டு டின்னர் நல்லா சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.